ஹாய். உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ரத்தமா சதயமா ஒரு பொண்ணோட லைஃப்பை பற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கதை தான். 2007 ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுவும் அந்த மேரேஜ்னால் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்காக விஷம் குடிச்சிருக்கா. சரிங்களா? டெய்லி போய் சர்ச்சில் போய் வேண்டுவா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவா. அவன் தான் வேணும், அப்பா அம்மா சம்மதத்தோடு அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா அம்மாவும் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து கொஞ்சம் ஜாதி பார்த்தாங்க. இன்னொன்று வந்து அவங்க அத்தை பையனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அரளி விதையை சாப்பிட்டுட்டு, சரிங்களா, அரளி விதையை சாப்பிட்டுட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, அவங்க வீட்டில் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணி பயங்கர பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சம்மதிச்சு அவங்க அப்பா அம்மா பத்திரிக்கை அடித்து கும்பகோணத்தில் தான் கல்யாணம் நடந்துச்சு. சரிங்களா? பொண்ணோட அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் பொண்ணோட அப்பா அவங்க வந்து 13 சவரம் கேட்டாங்க. அவங்க கேட்ட நகையை கொடுக்க முடியலனாலும் அவங்க கையில் இருந்த நகையை கொடுத்தாங்க 10 சவரம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. சரிங்களா? 3 வருஷம் அந்த பொண்ணு கும்பகோணத்தில் இருந்தா. அவங்க அம்மா 1 வருஷம் பேசவே இல்லை. ஆனால் அவங்க பையன் வளகாப்புக்கு அவங்க அம்மா வந்தாங்க. அந்த பொண்ணு மேலே கோவம் தானே, நம்ம பிடிக்கலன்னு சொன்னோம். நம்ம பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மீறி கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யாமல் இல்லை. அவங்க அப்பா வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி பிரித்து கோக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க. அந்த பொண்ணோட மோதிரத்தை கொண்டு போய் வச்சு, ஏன்னா பையன் வீட்டில் 18 லட்சம் கடன் இருந்துச்சு. சரிங்களா? அந்த பொண்ணோட மோதிரத்தை வச்சு தான் தாலிக்கு 2 பக்கத்தில் குண்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அதுவே அந்த பொண்ணுக்கு அவங்க செஞ்சாங்க. சரிங்களா? அப்போதைக்கு அவங்க வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை. ஆனால் எல்லாமே அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டா. அந்த பொண்ணு வந்து கும்பகோணத்துலேயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு ஒரிசா போயிட்டார். ஒரிசாவில் வந்து 3 வருஷம் இருந்தாங்க. அப்போ அந்த 3 வருஷமும் அந்த பொண்ணு இங்கே கும்பகோணத்தில் தான் இருந்துச்சு. 6 மாதம் வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு 3 மாதம் வந்து இப்படி மாதத்தில் வரமாட்டாங்க. 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் அப்படி தான் வருவாங்க. அவங்க வீட்லேயும் அவங்க பையன் வந்து பைசா அனுப்பலைன்னா அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும். என்ன அவன் புருஷன் என்ன பணம் அனுப்பலையா அப்படின்ட்டு மாமியார் மாமனார் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டத்துலையும் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. அப்போயும் அவங்கள்ட்ட பணம் இல்லை, அந்த பொண்ணுக்கு போட நகை இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நகை வந்து வேணும் எனக்கு வந்து. ஏன்னா அவங்களுக்கு நகை கஷ்டமும் இருந்துச்சு, பண கஷ்டமும் இருந்துச்சு, கடன் பிரச்சனையும் அதிகமாக இருந்துச்சு. அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து அரிசி எடுத்து வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து அந்த நெல் மூட்டைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அறுப்பு எடுத்து தான் அந்த கடனை அடைச்சாங்க. சரிங்களா? அவ்வளோ கஷ்டம் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் அடைச்சிட்டு போவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் மறுபடியும் கடனை உருவாக்குவாங்க, மறுபடியும் கடன் அடைப்பாங்க, கடனை உருவாக்குவாங்க. இவங்க 2 பேர் கேட்டால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது, அந்த அம்மாவுக்கு கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த மாமியார் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சண்டையை உண்டாக்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆசை. எப்படின்னா அவங்களோட அக்கா தங்கச்சி பக்கத்தில் இருக்காங்க. அக்கா தங்கச்சினா கூட பிறந்த அக்கா தங்கச்சி. அவங்க வீட்டில் வந்து அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு, அந்த பொண்ணோட குழந்தைய கொடுத்ததுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போச்சுங்க. எப்படி பெரியம்மா வீட்டில் குழந்தைய கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்க பெரியம்மா, அவங்க அண்ணா அண்ணி, சரிங்களா, அந்த குழந்தைய வந்து இன்னொரு குழந்தை வாங்குது. சித்தி நான் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த பொண்ணு கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நீ எப்படி குழந்தைய கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகி டிவோர்ஸ் வரைக்கும் போய் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டிலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போவும் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும், நீங்களாக தானே வந்தீங்க, நீங்களாக தானே பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் நாட்டாமல், சரிங்களா, துரசட்டியார் அவர் பேர், அவர்கிட்ட போயிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. பஞ்சாயத்து வச்சு அவர் மூலயமா சரி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பொண்ணு வெளியிலே தான் இருந்தா. என்ன அந்த பையன் கேட்குறாப்புல, உங்கள் அப்பா அம்மா வேணுமா நான் வேணுமா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சரிங்களா? சென்னையிலேருந்து கும்பகோணம் போய் அந்த பொண்ணை காலையில் விட்டுட்டு மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் அந்த பொண்ணை அந்த வீட்டிலே விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. அங்கே அந்த துரசட்டியார்னு இருப்பார்ல, அவர் வந்து நீ உள்ளர போமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஒரு நாட்டாமல். சரிங்களா? அவர் தான் அந்த பொண்ணுக்கு முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாப்புல, உங்கள் அப்பா அம்மா உனக்கு வேணுமா இல்லை நான் வேணுமா? அந்த பொண்ணு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா வேணும், நீங்களும் வேணும்ன்ட்டு. ஒரு நாள் ஃபுல்லாக வெளியிலேயே தான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அந்த பதில், அதாவது புருஷன் தான், நீ தான் எனக்கு வேணும், அந்த வார்த்தை வர வரைக்கும் நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மாமியாரும் உள்ள கூப்பிடல. மாமனார் மட்டும் என்ன சொல்கிறாரு, என்னதம்மா சொல்கிறாப்புல அப்படின்ட்டு. அப்பா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் வேணும், அவரும் வேணும், உங்கள் அப்பா அம்மா வேணான்னா நீ வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ மாமனார் என்ன சொல்கிறாரு, அவனை நம்பி தானே நீ வந்த இந்த ஊருக்கு, என்ன எங்களை யாருமே தெரியாதுல்ல, உங்கள் அப்பா அம்மாவை நம்பியும் நீ வரல, அப்போ நீ சொல்லு, எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்லு. அப்போ அவன் உள்ளே கூப்பிடுவோம். அதே மாதிரி எனக்கு நீ தான் முக்கியம், எங்கள் அப்பா அம்மா எனக்கு வேணாம், அந்த ஃபோனு எங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணால் நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோனையும் புருஷன்ட்ட கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அப்போ ஒரு 3 நாள் கழிச்சு அவங்க அப்பா அம்மா கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை, பேசவும் இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் அவனே கொண்டு வந்து இந்த அவங்க அப்பா அம்மாட்ட பேசுன்னு சொல்லி ஃபோனையும் கொடுக்கான். சரிங்களா? ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட பேசுது. சண்டைலாம் எதுவும் சொல்லிக்கல, இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், ஃபோன் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்குது. விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த ஊரில் 2 பேருக்கு தெரியும் இந்த விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு அக்கா இறந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த பொண்ணோட அம்மாக்கும் பாட்டிக்கும் தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. என்னென்னா அந்த வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஒரிசாவுக்கு போயிட்டார்ல, மாமனார் தானே இருந்தார். அந்த 3 வருஷம் அப்பா அப்பான்னு தான் அவ்வளோ சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு அந்த அப்பா ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. எப்படி அப்படின்னா, நைட்டில் தூங்கும்போது அந்த பொண்ணு படுத்திருப்பா, குழந்தை படுத்திருக்கும். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து
வந்து படுக்கும்போது தெரியும்ல ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் படுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி ஏஞ்சி பார்க்குறா, அப்பா நவுந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தூக்கத்தில் உருண்டு போயிடுறாரு. மறுநாள் அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறா, அப்பா உருள்றாருமா, நீங்கள் தானே படுத்திருந்தீங்க பக்கத்தில், நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் ரூமில் போய் படுத்துட்டேன், எனக்கு ரொம்ப முடியல அப்படின்றேன். சரி ஓகே, காவலுக்காக தான் அவங்க விட்டுட்டு போனாங்க. அப்போ அவர் உருண்டு வந்துட்டார். சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த மாமியார் கிட்ட அந்த பொண்ணு சொல்லும்போது அவங்க போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீ ஏன் உருண்டு போகிற நைட்டில் அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்ட்டு மருமகளை பற்றி சொல்கிறாங்க. மாமனார் என்ன பண்ணுறாரு, தப்பு பண்ணலன்னா அம்மா தெரியாமல் உருண்டுருப்போமா அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா மாமியார் கிட்ட ஏதோ சொன்னியாமல, கம்ப்ளைண்ட் பண்ணியாமல அப்படின்னு அவர் வந்து அந்த பொண்ணு மிரட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு ஏஜ் 19, 18 கல்யாணம் ஆச்சு. ஒரு வருஷத்தில் இந்த சம்பவம் நடக்குது அந்த பொண்ணுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அமைதியாகிடுது. அவர் வந்து நீ யார்கிட்ட சொன்னாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இறந்த பொண்ணு ஒன்று இருக்குது, அர்ச்சனா அது பேர். அதுக்கிட்ட போய் அந்த பொண்ணு அழுகுறான். அம்மா இந்த மாதிரி உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதாக இருந்தாலும் நீ நல்லதோ கெட்டதோ நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுறா. அழுததுக்கப்புறம் நைட்டு அதே மாதிரி படுத்திருக்கா. அந்த டைம் மணி 2 இருக்கும். அவள் கண்ணு முழிச்சிட்டா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இப்படி 1.5 கண்ணால் பார்க்குறா. அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த மாமனார் வந்து நவுந்து வந்து பக்கத்தில் படுக்கிறாரு. சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா காலை எடுத்து இந்த பொண்ணோட கால் மேலே போட்டார். அவள் என்ன பண்ணிட்டா, ஏஞ்சி அந்த காலை தட்டி விட்டுட்டு, அறிவில்லையா உனக்கும் பொண்ணு இருக்குல்ல, உன் பொண்ணு அந்த லாஸ்ட் ரூமில் தானே இருக்குது, அங்கே போய் உன்னால் இப்படி பண்ண முடியுமா, உன் பொண்டாட்டி இருக்குல்ல அங்கே போய் பண்ணலாம்ல, எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன், நான் உன்னை அப்பா வந்தானே கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறா. அவர் என்ன பண்ணுறாரு, கத்தாதன்னு காலில் விழுவுறாரு, என் போயிடும் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, சரி வயசானவர் ஓகேவா, அவர் வந்து தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ, இதுக்கப்புறம் ஆனால் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணுறா. ஆனால் அன்னைக்கு நைட்டு அவளால் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க முடியும், அந்த ஆள் அசிங்கப்படுத்தியிருக்க முடியும். வேணா கணவரோட அப்பா நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, இன்னொன்று அந்த ஊரில் அந்த ஆளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நினச்சி காலையில் பிள்ளையில் அழுதுட்டு இருந்தா. அங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்க பேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்லி அழுகுறா. நீ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறான். இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. அது போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது. அவங்க வீட்டுக்காரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நான் உங்கள் அப்பா வர சொல்கிறேன், நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த பொண்ணும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுது. அங்கே போன இடத்துல அவங்க வீட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அவங்க அப்பா வர சொல்கிறேன், நீ கிளம்பு வீட்டுக்கு, உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுது. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோன்னா அந்த பொண்ணு கையில் எதுவுமே இல்லை. சரிங்களா, அவங்க அப்பா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பீரோவும் அந்த வீட்டில் தான் இருக்குது. ஜாமான் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவங்க அம்மா கோவமாக இருந்தாங்க அந்த பொண்ணு மேலே, அதனால எந்த ஜாமானும் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, புருஷன் வீட்டில் தான் நீ போய் இருக்கணும், இது வந்து உன் வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, நம்ம தனியாக வீடு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டலூரில் வீடு பார்க்குறாரு. வண்டலூரில் வீடு பார்க்கும்போது அப்போ அவர் ஒரிசாவிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து தாம்பரத்தில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்டையும் பணம் இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சிசிடிவி பிளேயர் இருக்குல்ல, அப்போலாம் கேசட் போட்டு பார்ப்பாங்களா, அப்போது அந்த கேசட் இதை மண்ணில் போட்டு புதைச்சிட்டு, நான் மண்ணில் கூட போட்டு போட்டுப்பேன், உனக்கெலாம் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்லன்னு அந்த மனுஷனும் அழுதுகிட்டே வந்தாச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து வண்டலூரில் வீடு பார்க்குறாங்க. வீடு பார்த்த அன்னைக்கு கையில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா 15,000 எடுத்து கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லிட்டு டிவி எடுத்து கொடுக்குறாங்க, பீரோ எடுத்து கொடுக்குறாங்க, சரிங்களா, கட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வச்சிருந்த அந்த பாத்திரத்தையும் எடுத்து ஒரு லாரியில் ஏற்றி வண்டலூருக்கு அந்த பொண்ணு வீடு போகுது. சரிங்களா, அப்போது மணிவாக்கத்தில் தான் அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஒரு வருஷம் கழித்து வர ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை போகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல உருக்கி அவர் வச்சிருந்த அந்த 2 சவர நகையில் இவங்க அப்பா அம்மா போட்ட நகை ஒரு 1.5 சவரத்தை போட்டு 3.5 சவரமாக நகை செய்கிறாப்புல. சரிங்களா, ஒரு நெக்லஸ். அந்த நெக்லஸை வந்து ஒரு பொருளாக, மொத்த பொருளாக இருக்கட்டும், பொடியாக இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து 3.5 சவரமாக நெக்லஸ் உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கின நகையை அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வராங்க சென்னைக்கு. வந்தப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஐயோ நம்ம அம்மாவும் நம்ம அக்காவும் நம்ம வீட்டுக்காக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சப்பட்டு அந்த நெக்லஸ் எடுத்து அம்மா கழுத்தில் போட்டு விட்டு நீ ஊருக்கு போயிட்டு வாமா அப்படின்ட்டு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, நகையை கழுத்தில் மாட்டிக்கிட்டு கேரளாவுக்கு போயிட்டு அப்படியே கும்பகோணம் போயிட்டாங்க. சரிங்களா, அங்கே அவங்க ரிலேஷன் கல்யாணம், அங்கே போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. சரி இந்த மனுஷனும் வந்து அம்மா நகை என்னமாச்சு அப்படின்னா, நான் நகை தர மாட்டேன், ஏம்மா அப்படின்னா, நீ எனக்கு 13,000 தரணும், நீ எனக்கு 13,000 நீ கொடுத்தா தான் நான் இந்த நகையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனுஷன் ஆசைப்பட்டு தான் அவங்க அம்மாவுக்கு நகையை கொடுத்தாப்புல. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணிடுச்சு, 13,000 அந்த 3.5 சவர நெக்லஸை எடுத்து போட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 13,000 நான் தரேன், நீ மாப்பிள்ளை கிட்ட கூட அவர் போய் அந்த நகையை மீட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. யாரும் அந்த பொண்ணோட அம்மா. இவரும் போய் நகையை மூட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நகை என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. தலகாணி கடியில் அந்த நகையை வச்சுருந்தாங்க. சரிங்களா, எவ்வளோ உஷார் பார்த்தீங்களா.